ஹலோ ஹலோ ஆ ஐ லவ் யூ ஆ ஹலோ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐயோ யாரு ஹலோ 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 யாருங்க நீங்க நான் தான் அதுக்குள்ள என்ன மறந்துட்டீங்களா இல்லைங்க எப்படிங்க மறக்க முடியும் என்னால தூங்க முடியல சாப்பிட முடியல ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லுங்களேன் யாருங்க நீங்க நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆத்மா உங்க முன்னேற்றத்துல அக்கறை உள்ள ஒரு ஜீவன் கீரல் விழுந்த கிராமபோன் ரெக்கார்ட் மாதிரி திரும்பி திரும்பி அதே சொல்லிட்டு இருக்கீங்களே உங்களால நான் சாப்பிட முடியல தூங்க முடியல யாருன்னு சொல்லுங்களேன் உங்க மேல அக்கறை உள்ள ஒரு ஜீவன் ஹலோ ஹலோ சொல்லுங்க நீங்க நல்லா இருக்கணும்னு இல்ல தெரியும் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆத்மா என்னையே நினைச்சிட்டு இருக்க ஒரு ஜீவன் ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்க யாருன்னு சொல்லுங்க என்னமா தெரியல இங்க பாருங்க என் தலையை வெடிச்சு நான் செத்து போயிடுவேன் அப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்ற கூட சான்ஸ் கிடைக்காது ப்ளீஸ் சொல்லுங்களேன் நான் இங்க அழுதுட்டு இருக்கிறேன் நீங்க சிரிக்கிறீங்களா ஹலோ இஸ் இட் 4126 எஸ் லைன் கட் ஹலோ பண்ணுங்க பெங்களூர்ல இருந்து கால் ஹலோ 415566 மாட்டிட்டா ஹலோ எக்ஸ்சேஞ்ச் Yes. மேடம் 415566 அட்ரஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா ஜஸ்ட் a minute நம்பர் 6 கிறிஸ்டன் பார்க் நம்பர் 6 கிரசன்ட் பார்க் அவென்யூ ரோட் அடையார் அடையார் ராஜா என்னக்கா கூப்பிட்டீங்களா எங்க குட்டி போட்ட புண்ண மாதிரி சுத்திட்டே இருக்க? அது அது ஒண்ணு இல்லக்கா அது நம்ம ரவி 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 ரவிக்கு என்ன அவன் இருக்கானே? அது வந்து அவனுக்கு உடம்பு சரியில்லையா? ஆமா ஆமா அவனை போய் பார்க்கணும். ஆமாக்கா அதான் 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 வரட்டுமா ஹலோ மிஸ்டர் ராஜா இருக்காரா? நான் இங்க இருக்கேன். ராஜா நான் தான். இல்ல வேற யாருக்காவது ஃபோன் பண்றியா? ராத்திரியில நான் தூங்குடாம நீதான் ஃபோன் பண்ணியா? ஹலோ எதுக்கு ஃபோன் பண்ண? ஹலோ எதுக்கு ஃபோன் பண்ண? அதான் மனசையே கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு சொல்றியா? வந்து அது வந்து வந்து அம்மா அம்மா இப்ப சொல்லுவா எதுக்குன்னு. I love you. ஐயோ சாந்தி நீங்க இருக்க? ஆமா. ராதாவோட எங்கடா தேடிட்டு இருக்கா? போய் பார்க்கலாம் வாடி. என்ன? நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. என்ன கேட்டீங்க? அதான் டெலிபோன் எதுக்கு பண்ணேன்னு. அது உங்க போனை போய் கேளுங்க. கேட்டேன் ஆனா டெலிபோன் உன்னை கேட்க சொல்லுச்சு. ஹலோ நான் பாட்டு பேசிட்டே இருக்கிறேன் நீ பாட்டு நடந்து வந்துட்டே இருக்க. என்ன மிரட்டுறீங்க? நான் என்ன உங்களை மாதிரி உங்க அக்காவுக்கு பயந்தவன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் ஒன்னும் பயப்பட மாட்டேன். ஓஹோ ஓஹோ உங்க தைரியத்தை பத்தி எங்களுக்கு தெரியாதாக்கும். ஆள் முன்னாடி இல்லன்னா போன்ல என்ன வேணா பேசுவீங்க. ஆள் முன்னாடி வந்துட்டா அதான் பார்த்தனே. ராஜா இந்த கண்மணியோட தைரியத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் நினைச்சா இங்க இல்ல
உங்க வீட்டுக்கே வருவேன். உங்க அக்கா முன்னாடி உங்க பெட்ரூம்ல. ஐயோ தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்ப என்ன என்னமோ சொல்லி கேட்டீங்களே, அது அங்க வந்து சொல்லுவேன்னு சொன்னேன். என்ன உடம்பெல்லாம் இப்படி நடுங்குது? அக்கா பேரை சொன்ன உடனே பயந்துட்டீங்களா? அது பயப்படாதீங்க, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். வரட்டுமா? I love you. ஆ? ஆஹா. ஹலோ, இது எப்படி இருக்கு? ராஜா அக்கா யாரு இல்ல, அக்கா யாரு இல்ல. யாரும் இல்லையா? நான் இல்ல. நான் இருக்கேன் ஆண்டி. ஆண்டி. சரி சும்மாருடி. நீ தானே சொன்ன தைரியம் இல்லாதவ வீட்டை விட்டே வெளியே வர முடியாதுன்னு. நடு ராத்திரில ஏன் வீட்டை விட்டு மட்டும் இல்ல, உன் வீட்டு பெட்ரூம்குள்ளேயும் என்னால திருட்டுத்தனமா நுழைய முடியும். தெரியுதா? தெரியுது. இந்த பயபக்தி முன்னால இல்லையே. பட்டாதானே தெரியுது. படு படு. தம்பி பால் சூடா கொண்டு வர. ஐயோ, ஆயா வராங்க. என்ன? எந்திரடி. சீக்கிரம் வா. ஒளிச்சுக்கோ. அப்படியே நகராத. அப்படியே இரு. ஒளிச்சுட்டியா? ஐயோ, குட்டி யானை மாதிரி இருக்கறா, மறைக்க முடியலையே. எந்திரி, சீக்கிரம் வா. படு. ராஜா, what's all this? வராங்க. படுடி. என்ன பண்ண போற? ஐயோ, ஓட்டி படுத்துக்கோ. சீக்கிரம். சும்மா இரு. ராஜா எழுந்துருமா, பால் கொண்டு வந்திருக்கேன்பா. வேண்டாயா. என்னப்பா ராஜா வேணாங்கிற? தினம் ராத்திரில என் கையால தானே பால் குடிப்ப, இன்னைக்கே வேணாங்கிற? என் மேல கோவமா? தூக்கம் வருதாயா? என்ன ராஜா இது, இவ்வளவு சீக்கிரம் இன்னைக்கு தூக்கம் வருதுங்கிற? தலைவலி. என்னது தலைவலியா? தலைவலின்னு இடுப்பு பிடிக்க? இல்ல, இங்கதான். ஐயோ, தலைவலியா? அப்ப அமிர்தாஞ்சனை கொண்டு வரட்டுமா? இல்ல, வேணாம். புடிச்சு. ஆஹா, போயிடுச்சா? அப்ப இது குடி. வேணாயா, விட்டுருங்க. ஏங்க ஒண்ணு வேணாங்கிற? ஐயா, எனக்கு பால் இல்லையா? என்னது, ஏதோ பொண்ணு குரல் கேட்டுச்சு. என்னப்பா? நானேதான். என்ன ஆச்சு? தலைவலி போயிடுச்சுன்னு சொன்னேன்ல. ஆமா, தலைவலி போலியா? தலைவலி ஸ்ட்ரைட்டா கீழே இறங்கி தொண்டை வலி. ஐயோ, தொண்டை வலியா? அப்போ விஸ்க் தடவனா சரியா போயிடும். இரு, விஸ்க் எடுத்துட்டு வரேன். என்னப்பா ஆச்சு? என்னப்பா என்னாச்சு? என்னடா கண்ணா? தொண்டை வலி போற மாதிரி இருந்துச்சா? ஆமா, போல. அது ஸ்ட்ரைட்டா இறங்கி முதுகு வலியா மாறிடுச்சு. ஐயோ, முதுகு வலி. இரு, கவலைப்படாத, நம்ம கிட்ட கைவசம் மருந்து இருக்கு. அயோடெக்ஸ் தடவனா சரியா போயிடும். போயிடுச்சு. இப்படிதான் போகுது. போயிடுச்சு. சொல்லி கச்சு. கான். போயிந்து. போயிருச்சா? போயிடுச்சு. என்னப்பா புள்ளைங்க, கல்ல போட்டா ஜீரணமாக வேண்டிய இந்த வயசுல இங்க வலிக்குதுங்கிற, அங்க வலிக்குதுங்கிற. அப்போ பாலும் வேணாங்கிற? ஆயா, சத்தியமா வேணாயா. அடி பாவி, பாட்டிய விடுற. என்ன செய்யற பாரு. மாட்டின என்ன அவன்? அம்மா. என்ன தாலிபா பாட்டு கை மாறிடுச்சு? ஏம்மா ஏய் ராதா, அந்த பொண்ணு அவரை லவ் பண்ணுதாடி. அவங்கள நான் சமாளிச்சு. அது என்னமோ யாருக்கு தெரியும்? ஐயோ, உனக்கு என்ன தெரியும்? கண்மணி, நில்லு. ஏய், ஷு, சொல்றது கேளு. என்ன அக்கா. ஓ, Sorry.
ஹாய். அக்கா இவ என் கூட படிக்கிற பொண்ணு. பேரு கண்மணி. இவ பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த அனாமதைய போன் காலுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற பொண்ணு. உன்னோட முன்னேற்றத்துல அக்கறை இருக்கிற ஒரு ஜீவன். நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆத்மா. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் நினைக்கிறியா? எத்தனையோ அனாமதயங்களை ஆணி வேரோட கண்டுபிடிச்சிருக்கேன். இது ஏமாத்திரம். சரி, அதை விடு. இவ யாருன்னு தெரிஞ்ச உடனே ஏன் இப்படி எல்லாம் கண்ணாமூச்சான்னு அப்படி எல்லாம் கேட்டிருப்பியே, கேட்டியா? கேட்டேன். அதுக்கு உடனே அவளும் எங்க அம்மாவுக்கும் உங்க அக்காவுக்கும் தீராத பகை இருக்கு, நிறைவேறாத ஆசைகள் எல்லாம் மனசுல வளர்த்திக்காதீங்கன்னு சொல்லியிருப்பாளே. சொன்னாளா? ஆமா. எங்க அக்கா எனக்காக எதையும் செய்வாங்கன்னு உடனே வாக்கு கொடுத்திருப்பியே. ஆமா. சரி, என்னோட எதிரியோட மகளா இருந்தாலும் என் தம்பியை காதலிச்ச ஒரே காரணத்துக்காக உன்னை நான் எங்க வீட்டு மருமகளா ஏத்துக்கிறேன்னு வச்சுக்க. ஆனா உங்க அம்மா எங்க பகைய மனசுல வச்சுக்கிட்டு என் தம்பிய மருமகனா ஏத்துக்கலன்னா? ஏத்துக்க வெப்ப. சப்போஸ் சம்மதிக்கலன்னா? இல்லக்கா, வாழ்ந்த ராஜாவோட தான் வாழ்வேன், இல்லாட்டி செத்துடுவன். மிரட்டுவா? மிரட்டுவல? ஆமா. உன்னோட மிரட்டலுக்கெல்லாம் உங்க அம்மா மசியலன்னா? வீட்டை விட்டு ஓடி வந்து உங்க பிளெஸிங்ஸோட இவரை கல்யாணம் பண்ணிப்பேன். ஐயோ, மைனர் பொண்ணை கடத்திட்டு போயிட்டான்னு உங்க அம்மா என் தம்பி மேல கேஸ் போட்டா? விரும்பினவரை கல்யாணம் பண்ணிக்கிற வயசு எனக்கு இருக்குன்னு என் காலேஜ் சர்டிபிகேட் வச்சு ப்ரூவ் பண்ணுவேன். சபாஷ், எல்லாத்துக்கும் ரெடியா இருக்க போல இருக்கு. ஆனா இப்படி வீட்டை விட்டு ஓடி வந்துட்டா உங்க அம்மா அப்பாவுக்கு தீராத அவமானம் வந்துருமே. பரவாயில்லையா? எங்க அம்மாவுக்கு அவமானம் வருமா? ஆமா, நூலை போல சேலை, தாய போல பிள்ளைன்னு உங்க அம்மா தானே சொல்லுவாங்க. பரவாயில்லையா? ஓடி போன பொண்ணை பெத்தவன்னு ஊர் உலகம் உங்க அம்மா மூஞ்சிர காரி துப்புமே. பரவாயில்லையா? No, I can't tolerate. என்னால தாங்கிக்க முடியாது. டேய் டேய், சும்மா இருடா. வெள்ளரிக்காய்க்கு வெள்ளி கவசம் போட்டாலும் வெடிச்சிரும். வயசு பொண்ணுக்கு ஆசை வந்துருச்சுன்னா அம்மா எல்லாம் சும்மாடா. கண்மணி, ஏன் இப்படி தனியா உட்கார்ந்துட்டு இருக்க? எனக்கு பயமா இருக்கு ராஜா. ஏன்? பெரியவங்க பகையில நம்மள பிரிச்சிருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகிறது நிறுத்திடுவோம். கண்மணி, மனசை பறி கொடுத்துட்டு மறக்க முடியாம அப்புறம் வேதனைப்படுறதை விட இப்பவே பிரிஞ்சிடுறது நல்லது இல்லையா? இப்ப பிரிஞ்சிட்டா உனக்கு வேதனை இல்லையா? கண்மணி, நம்ம பழகலாமா பிரிஞ்சிடலாமான்னு யோசிக்கிற நிலைமையில நாம இல்ல. நீ இருக்கே இல்லையோ, நான் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு பேரோட பிரிவுங்கிறது அது மரணத்தால மட்டும் தான் முடியும்னு நினைக்கிறேன். ஆமா கண்மணி, யார் எதிர்த்தாலும் யார் தடுத்தாலும் நான் உன்னோட தான் வாழ்வேன், உன்னோட தான் சாவேன். என் மேல நம்பிக்கை இருக்குல்ல கண்மணி? என்ன கண்மணி, நாளாக நாளாக காத்து திசை மாறி வீசுது. எதை வச்சு சொல்ற? அந்த ராஜா உன் பின்னால சுத்துறானே, அதை வச்சு. அந்த ராஜா சுத்தலடா, இந்த ராணி தான் சுத்துறா. ஆமா, கொஞ்ச நாள் தென்மேற்கு பருவ காத்துனா கொஞ்ச நாள் வடகிழக்கு பருவ காற்று. கண்மணி, டேய், ஏதாவது கேக்குறதா இருந்தா நேரடியாவே கேளுங்கடா. இப்ப நான் நேராவே கேக்குறேன், அந்த ராஜாவோட சுத்துறது பிடிக்கல. ஆமா, உனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் நடந்துக்கிறதுக்கு நீ ஒண்ணு என் புருஷன் கிடையாது. we are all just friends. உன் இஷ்டப்படி நீ நடக்கலாம், அவன் இஷ்டப்படி அவன் நடக்கலாம். ஏன் இஷ்டப்படித்தான் நான் நடப்பேன். அண்டர்ஸ்டாண்ட்? யாரும் யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே? जहां हो जाएगी वही हम जाएंगे, जहां हो जाएगी वही हम जाएंगे. சபாஷ். ஏய், இல்ல. படத்தை மறைக்காம நில்லையா? ஏய், என்ன மறைக்கிற? நான் யார் தெரியுமா? அசிஸ்டன்ட் கமிஷனரோட பொண்ணு. என்ன உள்ள போணுமா?
இல்ல மேடம் சும்மா வந்து ஏய், என்ன சும்மா காசு கொடுத்துட்டுன்னு என்ன அது கையில சிகரெட் சிகரெட் தியேட்டருக்குள்ள வரும்போது சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு அறிவில்ல கொண்டாத குடுறடே பா ஏய் நில்லு ஒரு நல்ல பாட்டியா புடிச்சிட்டு வர கூடாது சட்ட பாட்டியா புடிச்சிட்டு வந்திருக்கான் பாரு பாபா ஏய், ஐயோ என்ன பண்ண போற? சும்மா புடிச்சு பார்க்கலாம் தான் விடு யாராவது பாத்துட்டு போறாங்க. அப்போ யாரும் பார்க்கலன்னா தப்பு இல்லையா தப்புதான். படத்தை பாரு. இது ஒரு சடை देखा तेरी मस्त निगाहों में नशा है अदा है मोहब्बत है ओ आजा तुझे बाहों में ले लूं मैं रूप ये गजब है कयामत है धड़कने तेज हो जाने दो प्यार में होश खो जाने दो யாராவது பார்க்க போறாங்க ம். அப்ப பாக்கலன்னா தப்பு இல்லையா? देखा तेरी मस्त निगाहों में ஏய், கண்மணி. யாராவது காப்பாத்துங்களே எல்லாரும் வாங்க உயிரை காப்பாத்துங்க 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 ஐயோ ஹெல்ப் காப்பாத்துங்க கண்மணி. இவன் எனக்கு எடுக்க பாக்குறான் இந்த மரங்களை உயிரை தப்பு. என்ன